4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட் எனக்கு சொன்ன கதை இது. 2 தீவு இருந்தது. அதுல ஒன்னு ரொம்ப அழகானது, இன்னொன்னு அதுல பாம்புகளும் விலங்குகளும் இருந்தது. இந்த அழகான தீவுல மன்னரா பதவி ஏற்கணும் அப்படின்னு சொன்னா 7 வருஷம் அவங்களோட மன்னராட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தீவுல போய் அவங்க வாழணும். இந்த தீவுல இருந்து அங்க போன யாருமே இது வரைக்கும் உயிரோடி திரும்ப வந்ததில்லை. அதனால இங்க மன்னரா பதவி ஏற்கிறதுக்கு யாருமே முன் வரல. திடீர்னாப்புல ஒருத்தர் முன்னாடி எப்ப நான் மன்னரா பதவி ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு. அவரோட 7 வருஷம் ஆட்சி முடிஞ்சது. இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு படகோட்டி நின்னாரு. இவர் இந்த படகுல ஏறி இப்ப அந்த பக்கம் போகணும். படகுல ஏறி உட்காரும் போது அந்த படகோட்டி இவர்கிட்ட கேட்டாராம், ஐயா, இது வரைக்கும் இந்த தீவுல இருந்து அந்த தீவு போன எல்லாருமே அழுதுகிட்டு தான் போயிருக்காங்க. ஆனா முத ஒரு மன்னர் இங்க இருந்து அங்க சிரிச்சுக்கிட்டு போறாரு. நீங்க உயிரோடு வரமாட்டீங்கன்னு தெரியுமே, அப்படியே நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த மன்னர் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னாராம், நான் பதவி ஏற்ற வருஷம் இங்க இருந்து ஒரு படை அனுப்பி அங்க இருந்த விலங்குகளை ஃபுல்லா அழிச்சிட்டேன். அடுத்த வருஷம் ஒரு படை அனுப்பி அங்க விவசாயம் பண்ணிட்டேன். 3வது வருஷம் இன்னொரு படை அனுப்பி எனக்கு ஒரு அரண்மனை கட்டிட்டேன். இப்போ என் வாழ்நாள்ல 7 வருஷம் இங்க ராஜாவா இருந்து என் ஆட்சியை முடிச்சுட்டு போறேன். ஆனா இனி ஆயுசுக்கும் அந்த தீவுல நான் தான் ராஜா அப்படின்னாராம். 95 ஜாப்ல இருக்கும் போதே உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கான அடித்தளம், கேஷ் ஃப்ளோ, ப்ராசஸ், சிஸ்டம் எல்லாமே செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து குவிட் ஆயிட்டு அங்க போக உங்களோட ஸ்டார்ட் அப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்.